ஏசியை ஆன் செய்யும் போது ஃபேனையும் சேர்த்து போடுறீங்களா? இன்றோடு நிறுத்திடுங்க. இந்த காலத்துல ஏசி இல்லாத வீடே இல்ல. அப்படி இருக்கும் போது அந்த ஏசியை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இது மட்டும் இல்லாம ஏசியோட ஃபேனையும் சேர்த்து ஒன்னா ஒரே நேரத்துல பயன்படுத்துறாங்க. இப்படி பயன்படுத்துறதால நல்லதா கெட்டதான்னு கூட பலருக்கு தெரியல. அத பத்தி இங்க விரிவா பார்க்கலாம். வீட்டில் குளிரூட்டும் வசதியை பயன்படுத்தும் போது நாம் செய்யும் ஒரு சிறிய மாற்றமே மின்சார செலவும் சாதனங்களின் செயல்திறனும் நாம் சுகமாக இருப்பதும் ஆகியவற்றில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பா ஏசி செயல்படும் போது அதனோட சேர்த்து சீலிங் ஃபேனை இயக்கும் பழக்கம் பலர்கிட்ட இருக்கு. இந்த வழக்கம் சரியா தவறா என பலருக்கும் குழப்பம் இருக்கும் நிலையில இதில் இருக்கிற அறிவியல் உண்மைகள் கவனிக்கப்பட வேண்டியது முக்கியம். அறை முழுவதும் ஒரே மாதிரியான குளிர்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் காற்று சுழற்சி அவசியம். ஏசியை மட்டும் இயக்கும் போது குளிர்ந்த காற்று பொதுவாக தரை மற்றும் கீழ்ப்பகுதி நோக்கித்தான் செல்லும். சீலிங் ஃபேனை மிதமான வேகத்தில் இயக்கும் போது அந்த குளிர்ந்த காற்று அறை முழுவதும் சமமாக பரவுகிறது. இதனாலேயே குளிர்ச்சி விரைவாகவும் சீராகவும் கிடைக்கிறது. ஃபேனோடு சேர்த்து ஏசியை பயன்படுத்தும் போது 21 டிகிரி முதல் 24 டிகிரி வரை வைத்தாலே போதுமான குளிர்ச்சி தரும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த முறையில் ஏசியின் கம்ப்ரஸர் மீது விழும் சுமை குறைகிறது. கம்ப்ரஸர் அடிக்கடி ஆன் ஆஃப் ஆக வேண்டியதில்லை என்பதால் மின்சார செலவு குறையும். மேலும் ஏசியின் ஆயுளும் அதிகரிக்கும் என்பது கூடுதல் நன்மை. அதே சமயம் இதன் மறுபக்கமும் கவனிக்கப்பட வேண்டும். சீலிங் ஃபேன் வேகமாக சுழலும் போது அறையில் இருக்கும் தூசு துகள்கள் பறந்து நேரடியாக ஏசி ஃபில்டருக்கு சென்று ஒட்டும். இதன் விளைவாக ஃபில்டர் விரைவில் அடைப்பட்டு குளிர்விக்கும் திறன் குறையும். சாதனம் அதிக அழுத்தத்தில் இயங்க வேண்டி வருவதால் மின்சார நுகர்வு உயரும். அறையில் தூசு இல்லாமல் பராமரிக்கப்பட்டாலே இந்த பிரச்சனையை தவிர்க்க முடியும். மேலும் ஏசி ஃபில்டரை ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். சில சமயம் கடுமையான தூசி இருக்கும் சூழலில் வசிப்பவர்கள் அதிக கவனம் செலுத்துவது கட்டாயம். பராமரிப்பு புறக்கணிக்கப்பட்டால் மின்சார செலவும் சர்வீஸ் செலவும் இரட்டிப்பு கூடிவிடும். ஃபேனின் வேகத்தை மிதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். காற்று நேரடியாக கீழே தள்ளும்படி வகையில் அல்லாமல் மேலே நோக்கி சுழலுமாறு பயன்படுத்த வேண்டும். ஏசியை மிக குறைந்த வெப்பநிலைக்கு மாற்ற வேண்டிய அவசியமில்லை. 24 டிகிரிக்கு மேல் பயன்படுத்தினால் மின்சார செலவு மேலும் குறையும் என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன.